ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்ம வந்து சில்வர் காயின் வச்சு நம்ம வந்து காசு மாலை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காசு மாலை செய்யறதுக்கு சில்வர் காயின் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து சின்ன டேப் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு மாலை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டேப்பு லென்த்தாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு முனையை வந்து நம்ம கீழே மடித்து ஒட்டி விட்டுட்டு இன்னொரு முனையும் நம்ம கீழே மடித்து ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து மாலை செய்யறதுக்கு முன்னாடி கீழே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு சைடு நமக்கு எத்தனை காயின் தேவைப்படுதோ அத்தனை காயின் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 by 1 ஒட்டிக்கோங்க. சும்மா வச்சாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுக்காக ஒட்டிடுவாங்க. ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டு இருக்கக்கூடாது, நெருக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக ஒட்டிட்டு வரணும். இப்போ நம்ம வந்து ஒட்டி முடிக்க போகிறோம். இப்போ ஒட்டியாச்சு. அது மேலே வந்து நம்ம டேப் ஒன்று ஒட்டிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம டேப் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு செயின் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்ஸஸாக இருக்கிற டேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு நம்ம செய்யணும். அதேமாதிரி நம்ம வந்து டேப்பை முனையை வந்து மடித்து கீழே ஒட்டி விட்டுட்டு முன்னாடி நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த்தாக டேப் விட்டுட்டு இந்த சைடு நம்ம கட் பண்ணி மடித்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த சைடு நம்ம எத்தனை காயின் ஒட்டிருக்கோமோ அத்தனை காயின் நம்ம இதில் ஒட்டணும். நம்ம வந்து ஒன்று அதிகம் கம்மின்னு நம்ம ஒட்டினாக்கா இடுங்கத்தமாக வந்துடும். அதனால் அந்த சைடு நம்ம எத்தனை ஒட்டினோமோ அந்த அளவுக்கு இதுலேயே ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இது மேலே நம்ம டேப் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டி விட்டுட்டு டேப்பை வந்து கட் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற டேப்பையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து 2 சைடு செயின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ டாலர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பெரிய டேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து 2 3 இது எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு முனையை மடித்து நம்ம கீழே ஒட்டி விட்டுக்கலாம். இந்த சைடு நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து 10 ரூபா காயின் தான் எடுத்திருக்கேன். நடுவில் வர்றதுக்கு நடுவில் ஒட்டிடலாம். இந்த வாரம் ஒன்று, இந்த வாரம் ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 காயின் நடுவில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ மேலே 2 காயின், இப்போ மேலே ஒரு காயின். இப்போ இந்த சைடு அதுமாரி 2 காயின், ஒரு காயின். அடுத்தது டைமண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு டேப் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு டேப் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதை எடுத்து நம்ம அந்த காயின் ஷேப்புக்கு சுற்றி இருக்கிற டேப்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும்.
இது சில்வர் காயினில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் அந்த கோல்டு காயின் 5 ரூபா காயின் 2 ரூபா காயின் அந்த மாதிரி பித்தளை காயினில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டாலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாலரையும் செயினையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த குறுக்கால தான் நம்ம வந்து டேப் போட்ட போகிறோம். கொஞ்சமாக நம்ம லென்த்து விட்டு நம்ம அந்த மாதிரி கீழே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒட்டி விட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாலர் தான் ஒட்டணும். கொஞ்சம் கேப் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து செயினை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு செயினை வந்து நம்ம அந்த காயின் மேலே வர மாதிரி ஒட்டிக்கலாம். சைடில் கொஞ்சமாக சைடாக கிராஸாக இருக்கிற மாதிரி வி ஷேப் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த சைடும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 காயினுக்கு இடையில இந்த ஒரு டாலருடைய மொன காயின் வர மாதிரி இருக்கும் வி ஷேப்பில். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். இப்போ சைடில் இருக்கிற டேப்பெல்லாம் வந்து மேலே ஒட்டிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற டேப்பெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த காயின் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த சைடும் அந்தமாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நமக்கு செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு காசு மாலை. இது நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சா இன்னும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் வச்சுக்கலாம். ஒரே ஈவனாக அழகாக குண்டாக வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குங்குமம் வைக்கலாம். அழகாக குண்டாக வர மாதிரி அழகாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில் வைக்க வாட்டலைன்னா நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே வந்து காசு மாலையில் 3 விதமான காசு மாலைலாம் போட்டிருக்கோம் வீடியோ. அதனுடைய லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. டைமண்ட் ஷேப் டாலர் வச்ச காசு மாலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.